ஹாய்! இன்னைக்கு ரூஃப் பிளஸ் டைல பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ஒரு கூலிங் டைல். அதாவது டெர்ரஸ்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு டைல். ஸோ இது மூலியமா நம்ம வீட்டுக்கு கூலிங் குடுக்கும். ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரூஃப் பிளஸ் டைல்னா என்ன? இது எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க? அண்ட் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்? அதனால வர பெனிஃபிட்ஸ் என்ன? அப்படின்ற இந்த ரூஃப் பிளஸ் டைலோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரூஃப் பிளஸ் டைல் இது ஒரு கூலிங் டைல். அதாவது வீட்ல டெர்ரஸ்ல யூஸ் பண்ற ஒரு டைல். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா, தள ஓடுன்னு சொல்லி இந்த டெரகோட்டா டைல் எல்லாமே ஒட்டியிருப்போம். ஸோ அப்படி ஒட்டியிருக்கும்போது, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா அது நமக்கு கூலிங் குடுக்கும்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ இது எப்படி கூலிங் குடுக்குது? அண்டு அதுல உள்ள மைனஸ இது எப்படி சார்ட் அவுட் பண்ணுது? அப்படின்றது தான் இதுல நம்ம பார்க்க போறது. ஸோ அது என்னன்றத பார்க்கறதுக்கு முன்னால, ஃபர்ஸ்ட் இந்த டைல எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைலோட பாட்டம் கிளேவும், செராமிக்கும் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டாப்ல கிளாஸ் எம்போஸ்டு லேயர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு ஷைனிங் ஃபீலும் பார்க்க ஒரு கிளாஸ் ஃபினிஷ் மாதிரியான ஒரு லுக் நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டைல் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் இதை எப்படி நம்ம ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நார்மலா பண்ற டெரகோட்டாலாம் எப்படி பண்ணுவோம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லாப் போட்டுக்குவோம், கான்கிரீட் ஸ்லாப் போட்டுருவோம். அதுக்கப்புறம் சுருக்கி அடிக்கிறதெல்லாம் இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த டெரகோட்டா டைல் எல்லாமே பதிப்போம். பட் இதுல அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம ஸ்லாப் கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங் கோட் ஒரு தடவை அடிச்சுட்டு, அதுக்கு மேல லேஃபிக்ஸ் அப்படின்ற இவங்களுடைய ரெடிமிக்ஸ், இவங்க ரெடிமிக்ஸா இதை வச்சிருக்கிறாங்க. இந்த கலவைக்கு பதிலா இந்த ரெடிமிக்ஸ் ப்ராடக்ட் லேஃபிக்ஸ் அப்படின்றது இவங்களோட பிராண்டே தான். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம்? இப்போ நம்ம ஆல்ரெடி கான்கிரீட் ஸ்லாப் போட்டிருப்போம். அதுக்கு மேல வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அப்படியே நம்ம அந்த ரெடிமிக்ஸ் கலவை மாதிரியே, அதாவது மோத்தர் மாதிரியே நம்ம அப்ளை பண்ணிட்டு, அதுக்கு மேல இந்த டைல்ஸ் அப்படியே பதிக்கிறது தான். ஸோ டைல்ஸை பதிக்கும் போது ஒரு டைல்ஸ்க்கும் இன்னொரு டைல்ஸ்க்கும் கேப் 3 mm கேப் விட்டு பதிக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த ஸ்பேசர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். அதாவது 2 டைலும் வெயில் காலத்துல அது விரியடையும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி உடையாம இருக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி நம்ம கேப் விட்டு டைல்ஸ் எல்லாமே நம்ம பதிக்கிறது தான். அப்படியே பதிச்சு வரணும். ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட ப்ராடக்ட்லேயே ஃபில்லர் பேஸ்ட் இருக்கு. அந்த ஃபில்லர் பேஸ்ட்டை வச்சு ஒரு டைலுக்கும் இன்னொரு டைலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஜாயிண்ட் கேப் எல்லாத்தையுமே அதை அப்படியே ஃபில் பண்ணிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறது. ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இதுல நார்மலா நம்ம பண்ற டெரகோட்டாக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ டெரகோட்டால இப்போ மத்தியான டைம் ரொம்ப வெயில் இருக்கிற நேரத்துல டெரகோட்டால போய் நம்ம நிக்கிறோம், மொட்டை மாடியில போய் நிக்கிறோம். அது ரொம்ப ஹீட்டா இருக்கும். நம்மளால ரொம்ப நேரத்துக்கு மேல அங்க நிக்க முடியாது. பட் இந்த கூலிங் டைல்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ நமக்கு அந்த அளவுக்கு ஹீட் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். இது ஒரு பெனிஃபிட். ஸோ அடுத்ததா இது மூலியமா வீட்ல இருக்கிற அந்த சீலிங்கோட ஸ்லாபோட வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லாப்புக்கு அப்புறம் சுருக்கி அடிக்கிறதே நம்ம ஒரு பெரிய ப்ராசஸா பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் மோத்தர் எல்லாமே போட்டு இந்த தளவோட நம்ம பதிப்போம். பட் இதுல அந்த மாதிரி நம்ம சுருக்கி அடிக்க தேவையில்லை. ஜஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் கோட் பண்ணிட்டு டைரக்டா அவங்களோட ரெடிமிக்ஸ் அட்ஹெசிவ் வச்சு நம்ம அப்படியே அந்த டைல ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இது மூலியமா நமக்கு சீலிங்கோட வெயிட் கொஞ்சம் கம்மியாகுது. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நம்மளோட டெரகோட்டாலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுது அப்படின்னா அந்த டெரகோட்டா நாள் பட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிய ஆரம்பிக்கும். அதாவது அரிஞ்சு கொஞ்சம் அப்படியே பாதி இருக்கும், பாதி இருக்காது. அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும். சின்ன சின்ன கிராக்ஸ் எல்லாமே வரும். அது நாள் பட பெரிய கிராக் ஆகும். அப்புறம் அந்த டெரகோட்டாவே உடைஞ்சு வரும் ஒரு சர்டன் பீரியட்ல. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இதுல இருக்காது. ஸோ நம்ம ப்ராப்பரான வாட்டம் வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்டே கொடுக்கணும். இப்போ இந்த பக்கம் நமக்கு வாட்டர் ட்ரெயின் ஆயிரணும்னு ஒரு ஸ்லோப் நம்ம கண்டிப்பா வச்சிருப்போம் டெரஸ்ல. அதை வைக்கணும், வச்சிருப்போம். ஸோ அதை வச்சு கொடுக்கும்போது அந்த ட்ரெயின்ல எல்லா வாட்டருமே ட்ரெயின் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த டைல்ஸ்ல எந்த ஒரு பாதிப்புமே வராது. இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. அண்ட் தென் வீட்ல டைரக்டா சன்லைட் படாம அதோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள ஹீட் இறங்காம பார்த்துக்கும். ஸோ இதான் இந்த ரூஃப் பிளஸ் டைலோட டீடைல். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்ன்றதோ இல்ல இந்த ப்ராடக்ட் யார் பண்றாங்க, எவ்வளவு பண்றாங்க அப்படின்ற டீடைல்ஸ்க்கு அவங்களோட டீடைல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன் அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யாராவது புதுசா வீடு கட்ட போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். until then bye from Architect Lingesh.